ஒரே நிமிஷம் தம்பியலா சேது மாமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரே நிமிஷம் நான் சீரியஸாவே சொல்றேன் அமைதியா இருக்குடா ஆனா இது மாசுக்காக கலாய்க்கிறாங்கன்னு அதாவது விடுத ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் இருடா ஒரே நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் என் அன்பு தம்பி இதைத்தான் சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லா சொன்னேடா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சரி மாமா அண்ணன் என்னை வச்சு சேராப்புல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல இந்த வட்டம் இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றிமாறன் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருவோம் கண்டிப்பா அவளை ஈஸியா விட்டுற மாட்டோம் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களை நினைச்சுக்கிட்ட நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்சம் தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கார்டன் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்ல யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமாறன் இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்க இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி லைஃப் ஆயிடுச்சு இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தது அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆர்டர் வச்சு கேமரா பண்ண அப்படி லைட் வரப்ப அவங்க அஸ்டன்ட் தர்மாக்குள்ள வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சட்டை எல்லாமே வெற்றிமாறன் மேல பட்டுதான் என் மேல வரும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோட நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்க முடியாது நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதன படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தில் அதாவது இன்னைக்கு அவருக்கு இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தா இருக்குது ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சிட்டாப்புல அவ்வளவு பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷமாமா உன்னோட பேசல எப்பவுமே நான் உன்கிட்ட பேசுறப்ப இல்ல மற்றவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கும் அப்படிதான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா தன்னுடா மாமா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி அம்மா அந்த வீடியோ பார்த்துட்டா டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்துல நீ பேசுறது ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குன்னு மாமா 21 வந்துருவேன்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போகாம கூட போ ஆனா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன்டா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல அப்படி ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா ஐ லவ் யூ மாமா ரொம்ப நன்றி மாமா எங்க அண்ணன் சசிகுமாரனே உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்லும்போது இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் இங்க செஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டைரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும் தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு டைரக்டர் சார் அதே சொன்ன எப்படி கேட்கலான் அப்ப நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலாங்க
பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பிரமணியபுரத்தில் அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தாரு. அதனால குத்துணை நண்பனா இருந்து இதுதான் மறந்துருக்கின்ற ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா, குத்துணை நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பிடுற நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வேணும் கேட்பாரு எங்க அண்ணன் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன். அப்படியே நல்லா இதே போல உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்புல சாரு. அண்ணன் நான் மட்டும் கேட்க குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னு. இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க, இல்லாட்ட புதுசை வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்போ வெற்றி என்கிட்ட வந்து சொன்னா, வெற்றி அதான் சொன்னாரு, கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு. என்ன முயற்சி பண்ணி பாக்குறோம் அப்படின்றோம். அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா சரவணன் கிட்ட போய் கேட்டோம். அவர் அப்படியே அண்ணே கேட்போம் அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க, அண்ணன்கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க, நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு அவர் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு. அண்ணா என்னாச்சுன்னு இல்லைண்ணே அண்ணே ஓகே ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்றேன், நானு கண்டிப்பா பண்றேன், டேட் சார் எப்ப ஃப்ரீ ஆக சொல்லுங்க கதை கேட்போம், நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்ட கதை கேட்டாரு. அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா இருந்தாரு. அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமராமேல வந்தாங்கன்னே தெரியல, எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல. டக்கு டக்கு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க, வெளியில ட்விட்டர்ல போட்டலாமான்னு. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, என்ன அவர் ஃபர்ஸ்ட் நம்மளதான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க. அதுக்கு இன்னும் நினைவுக்கே வரலங்க எங்க அண்ணன். அதுக்குள்ள ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறீங்க, இல்லைங்க டக்கு சூட்டோட கொடுத்து விட்டுருவோங்க, நியூஸ் ஆக்கிடுவோங்க இருந்தாரு. ரொம்ப நன்றின்னு. இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விருதுக்கு முன் வரைக்கும் என்னோட ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னு அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா என்னோட இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கண்ணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறைய படங்களை நான் எங்க கனியனை பாடி லாங்குவேஜை நான் அவ்வளவு பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. நீங்க வந்து இந்த படத்துல கடன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நயனாவில நான் நின்றுக்கலானே, ஆனா நான் சுந்தரபாண்டியன் ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராடி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே. ரொம்ப நன்றி. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க. அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க, எப்பவுமே இருப்பீங்கன்னு. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியா இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி. என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும். எனக்கே தெரியாம என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் ராதிகா ரேவதி சர்மா சாரிங்க இல்ல என்ன கோச்சுக்கிறாங்க. படம் ஆரம்பிச்சுல இருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்ககிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். அசிஸ்டன்ட் டாக்டர் பாஸ்கர் சொன்னாப்புல, தம்பி அண்ணே தப்பான்னு திருத்தணும், என்னப்பா நீங்க அவசரத்துல ரேவதி சர்மான்னு புரியல, கரெக்டாக சொல்றேன். இல்லைங்க நீங்க ஏமா கூப்ப ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்ல சர்மா அப்படிதான் கூப்பிடுறேன். இல்ல நான் உங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சொன்னேன், சார் கொஞ்சம் தப்பா பேரை உச்சரிக்கிறாரு, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டு நான் 3 நாளே சொல்லிட்டேன். அதுக்கு அவர் ராதிகா சாத்துக்குமான்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த ரேஞ்சில். இப்போ ரேவதிக்குள்ள வந்திருக்காரு, அவர் அதே ஃப்ளோவிலே விட்டுருங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ட்டாருங்க. ஓகே ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது. அவளை கரெக்டா வந்து தமிழ் சூப்பரா பேசுறாங்க. எனக்கு அவங்க லென்த் டைலாக பேசிடுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி யாரு தப்பக்கு ஒரு நிமிஷம் போன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம 2 டேக் போயிட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றதுக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயினு. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள். பிரியடா உங்களுக்கு சில நேரத்தில் பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும். பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தாப்பாங்க நீங்க வந்து அவ்வளவு தேங்க்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. நீங்க இந்த படத்துக்குள்ள வந்து எங்களுக்கு இன்னும் கூட எங்களுக்கு பல சந்தோஷம். முக்கியமான இங்க சிறப்பு விருந்தா வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் 5 ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க. செந்தில் அண்ணே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு.
ஆமா, அவர் இன்னைக்கு தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவரு ஒரு சமீபத்தில் நடந்த மீட்டிங் தானே, தமிழ்நாடு தேட்டர்கள் அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க, நல்லா வரணும்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்க. நம்பேத்தனே ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர், எடிட்டர் பிரதர், உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க, படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதர், ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தை உங்களை கேட்பேன். நீங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர். சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு இடத்துல பேசணுமா இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக அந்த வாக்கெல்லாம் உண்மையாக இருக்குமே. நான் கூட என்ன பார்த்துன்னா 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதர் சுப்பு பிரதர், உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்தில் எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 சாங், ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர். ஃபைட் மாஸ்டர், மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலை வேற மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதில் கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிருமோ. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரையண்ணே, இல்லைண்ணே நான் பார்க்கட்டும் நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க, ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல. வாழ்த்துக்கான ரொம்ப நன்றிங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். உங்களோட நட்பு எப்பவுமே தொடரட்டும். ஆர்வல்ஸ் கேமராமேன் என்ன அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்க அப்படி ஆஃபீஸில் பார்த்தேன். அண்ணன் நேற்று வந்தார். பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்கன்னு கேட்டேன். நம்மளும் பேசவே மாட்டேன். ஆனால் ஏன்னு இல்லை, நான் பேசவே மாட்டேன். அவ்வளோ பெரிய கேமராமேனு, நான் கடவுள், அன்பே சிவன், எவ்வளோ படங்கள் நீங்கள் பார்க்காத நடிகர்களா, நீங்கள் பார்க்குற மைக்காண்டி இல்லை, நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 கண்ணு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது. 2000 கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு. ஆனால் ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்கத்தானே செய்யும். 1000 பேர் 2000 பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குண்டு. இல்லை எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க. அது எனக்கு பதட்டமாக இருக்குது. நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு 20 செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக மாட்டேன், ஓடியாந்துருவேன். ஏன்னா அப்படி இருக்கா, செப்பலை போகிறதுக்கு ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும். இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி, நான் தனியாக நான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ ஏதோ எழுதி வச்சிருக்காரு, பேச போறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசியிருக்கேனே, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி. கேமராமேன் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரனே, நீங்கள் எடுத்த இந்த ஃபோட்டோஸில் தானே எங்களுக்கு வந்து ஃபோட்டோ கவுண்ட் எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, லவ் யூ தம்பிகளா. ஓகே தம்பிகளா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. இல்லாட்டும் வீட்டில் இருந்து இதே மாதிரி கட்டுவாங்க, என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ.